welcome back to our channel Vijay Vista Life Unscripted. In the week vlog la நம்ம வீட்டோட hall tour தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். Actually வந்துட்டு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி 1.5 years ஆகுது. ஓகேயா? 3 times hall நாங்க செட் பண்ணிட்டோம். First time வந்துட்டு previous vlog பார்த்திருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு play pen, ஒரு recliner. இதுதான் எங்க ஹால்ல இருக்கும். நாங்க டிவி எதுவுமே செட் பண்ணல. Actually என்னன்னா ஆதிக்கு இப்போ 2 year 3 months ஆகுது. நாங்க என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா 3 years வரைக்குமே ஸ்கிரீன் டைம் வேண்டாம். அதாவது டிவின்னு ஒரு விஷயம் இருந்தாலும் இல்லாட்டியும் அவனுக்கு அதை பத்தி தெரியாது. அந்த மாதிரி தான். இன்னும் நாங்க மொபைல் கூட அவன்கிட்ட கொடுத்து அந்த ஸ்கிரீன் டைம்ங்கிற விஷயத்துக்குள்ள நாங்க போகவே இல்லை. ஓகே, சோ நாங்க டிவி எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. இதுதான் ஃபர்ஸ்ட் செட்டப். ரெண்டாவது என்னன்னா கொஞ்சம் வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிளே பென்ல இருந்து வெளியே கிளைம் பண்ணி வெளியே வர ட்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டான். சோ அந்த பிளே பென்னை நாங்க ரிமூவ் பண்ணியாச்சு. அதை வந்துட்டு ஒரு பிளே ஸ்கூலுக்கு நாங்க சேல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா வெறும் ரிக்ளைனர் மட்டும் இருந்தது. ஹால் வந்து இப்ப நிறைய பேர் வராங்கன்னா சேர்ஸ் ஸ்டூல்ஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல. சோ நாங்க வந்துட்டு ரிக்ளைனரை சேல் பண்ணணும்னு சொல்லி OLXல அதையுமே வித்தாச்சு. சோ வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 3 seater சோஃபா செட் வாங்கியிருக்கோம். இன்னும் லான்ச் சேர்ஸ் காஃபி டேபிள் அதெல்லாம் எதுவுமே வாங்கல. ஏன்னா ஃபுல் ஸ்பேஸுமே வந்துட்டு ஆதிக்கு விளையாடுறதுக்கு இருக்கட்டும்னு. நெக்ஸ்ட் என்னாச்சுன்னா ஓகே ஹால் கம்ப்ளீட்டட். ரொம்ப சிம்பிள் ஹால் தான். ஃபாயர் ஸ்பேஸ்லாம் கிடையாது. அதாவது என்ட்ரன்ஸ்குள்ள வந்தோடனே ஒரு ஸ்பேஸ் இருக்கும் ஃபாயர் ஸ்பேஸ்ன்னு சொல்லி. அங்க வந்து ஷூ ரேக் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு ஒரு அமேசான் பார்சல்ஸ் வைக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கிட்ட அது ஒரு நல்ல ஒரு ஸ்மால் ஏரியா. பட் எங்க வீட்டுல வந்துட்டு ஃபாயர் ஸ்பேஸ் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம். ஏன்னா ஹாலுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஷேப் இல்லாத மாதிரி இருந்தது. பார்ட்டிஷன் செட் பண்ணி இதுல கொஞ்சம் புத்தாஸ் பிளான்ஸ் எல்லாம் வச்சு இதை டெக்கரேட் பண்ணியாச்சு. ஸோ ஹாலுக்கு ஒரு ப்ராப்பர் ஷேப் கிடைச்சிருச்சு. நான் வந்துட்டு வீடியோ பின்னாடி வர வீடியோல எப்படி ஹால் மேக் ஓவர் என்னென்ன பண்ணணுங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேயா? அதையும் செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னாச்சுன்னா வீடு கிளீன் பண்ணும்போது டிவி பாக்ஸ் பார்த்தோம். ரொம்பவே டஸ்டா இருந்தது. எல்லாமே கிளீன் பண்ணிட்டு எதுக்கும் ஓடுதான்னு செக் பண்ணலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 years தான் டிவி ஜஸ்ட் நாங்க கழட்டி வச்சிருக்கிறோம். அப்படிதான். ஓகே, செக் பண்ணி பார்த்தா ஹரிசாண்டல் லைன்ஸ் வெர்டிக்கல் லைன்ஸ்ன்னு சொல்லி டிவியோட அந்த ஃப்ரண்ட் பேனல்ல வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் இருந்தது. ஸோ அதை ரிப்பேருக்கு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன டிசைட் பண்ணிருக்கோம்னா டிவியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் அவனுக்கு வந்துட்டு டிவி டைம் அதாவது ஸ்கிரீன் டைம் காமிக்க வேணாம். இதுதான் எங்களோட பிளான். நெக்ஸ்ட் இப்போ என்னன்னா நாங்க வந்துட்டு ஒரு இன்டீரியர் டிசைனர் கிட்ட தான் வீடோட இன்டீரியர் ஒர்க் எல்லாம் கொடுத்தோம். ஆக்சுவலா என்ன சொல்லணும்னா வீட்டோட ஹால்ல இருந்து பெட்ரூம் ஈச் அண்ட் எவ்ரி ஏரியா எவ்ரி டிசைன் நான் வந்து வரைஞ்சு இப்படி இருக்கணும் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி நான் தான் அந்த டிசைனருக்கு ஐடியாவே கொடுத்தேன். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளியர் ஐடியா இல்ல, ஒரு கிளியர் பிக்சர் இல்ல. ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரோபோட் மாதிரி ஹாலா டிவி யூனிட் இப்படி இருக்கட்டும், கிச்சனா இப்படி இருக்கட்டும், அந்த மாதிரி ரேண்டமா கொடுத்துட்டாங்க. நான் ஃபுல்லா எல்லாமே பார்த்து தான் பண்ணணும். எனக்கு டிவி யூனிட்டுக்கு எப்படி இருக்கணும்னா ஒரு ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப், கீழே வந்துட்டு நிறைய டிராஸ் வச்ச மாதிரி, ஜஸ்ட் ஒரு 3 டிராஸ் வச்ச மாதிரி இருக்கணும். நான் அப்பவே கேட்டேன், எனக்கு ஒயர் வந்து வெளியே விசிபிளா தெரியக்கூடாது. ஏன்னா கஜன்னு நிறைய ஒயர் தொங்கிட்டு இருந்துச்சுன்னா பார்க்க அசிங்கமா இருக்கும். என்ன பண்ணலான்னு அவங்க என்னன்னாங்க, பிளக் பாயிண்டிங் இருக்கு, டிவி பின்னாடி வச்சிடலாம், ஒயர் தெரியாது, இந்த டிசைன் இப்படிதான் நிறைய பேருக்கு வீட்டுல பண்றாங்கன்னு சொல்லி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஆதி இஸ் லைக் 6-7 months ஓல்டு பேபி. அவனை வச்சுட்டு என்னால அடிக்கடி வீட்டுக்கு வந்து ஒர்க் எப்படி போகுதுன்னு பார்க்க முடியல. ஸோ இப்போ டிவியை ஃபிக்ஸ் பண்ணனா ரியாலிட்டியில் என்னன்னா ஒயர் எல்லாமே வெளியில தான் தொங்குது. எங்களுக்கு வந்துட்டு இப்போ ரவுட்டர் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற ஒயர் அதுக்காக ஒரு USB நிறைய மல்டிபிள் ஒயர்ஸ் வெளியில தெரிஞ்சு டிவி யூனிட் பார்க்கவே நல்லா இல்ல. இன்னொன்று ஒயர் இருந்ததுனாலே ஆதி வந்துட்டு அதை இழுக்க ஆரம்பிச்சிடுறான். அவன் டிவி யூனிட்ல கிளைம் பண்றான், டே இதெல்லாம் நான் பண்ணுவானானே தெரியல, இப்படி பண்றான்னு சொல்லி கொஞ்சம் ரொம்பவே அப்செட் ஆயிட்டான். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், பக்கத்துல கார்பெண்டர்கிட்ட கேட்டோம். அவர் வந்துட்டு மினிமம் 10,000 ஆகும்ட்டாரு. எங்களோட இன்டீரியர் டிசைனர் கிட்ட கேட்டு திரும்ப கால் பண்ணி இது ஏதாவது சரி பண்ணி தர முடியும்னா அவர் 10-20 ஆகும் அப்படின்னாங்க. இது எதுவுமே வேணான்னு பல நாள் தேடி ஃபைனலி ஜஸ்ட் 1000 rupees, ரியலி சொல்றேன் 1000 rupeesல எங்களோட டிவி யூனிட்டோட இஷ்யூவை நான் வந்துட்டு சால்வ் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும். அமேசான்ல வந்து 2 ஷெல்ஃப் இருந்தது, ஐ ஷேப் ஷெல்ஃப். வீடியோல நான் ஷேர் பண்ற பாருங்க. 2 ஷெல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, ரவுட்டர் அங்க இருக்கும். அதுல இருந்து ஒயர்ஸை வந்து டிவிக்கு பின்னாடி ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் ஆட் பண்ணி செட் பண்ணியாச்சு. ஸோ பாத்தீங்கன்னா ஒயர் நிறைய விசிபிளா இருக்காது. டிவியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த விளாக் வந்துட்டு ரொம்ப பெரிய விளாகோ நிறைய விஷயங்கள் இருக்குமான்னு தெரியாது. பட் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சிம்பிள் ஹால் மேக் ஓவருக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன்.
செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல்ல வந்துட்டு நிறைய குக்கிங் ஷார்ட்ஸ், அது இல்லாமல் நிறைய ட்ராவல் vlogsலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நிறைய பேர் அதை வாட்ச் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் வைடர் ஆடியன்ஸ் ரீச் ஆச்சுனா தான் சேனல் வந்துட்டு க்ரோ ஆகும். உங்களோட சப்போர்ட் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு தேவை. ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இதுதான் எங்களோட ப்ரீவியஸ் செட்டப். ஒரு சிம்பிளான ஹால், அதில் ரிக்ளைனர் மட்டும்தான். ப்ளே பெண்ணை நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த பார்ட்டிஷன் செட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் ஹாலுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் கிடைக்கணும். அதனால தான். ஏன்னா ஹாலோட ஆப்போசிட்டில் தான் மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் கெஸ்ட் ரூம் ரெண்டுமே இருக்குது. ரிக்ளைனரை OLXல சேல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உட்டன் ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு 3 சீட்டர் சோஃபா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக டாட்லர் வச்சுட்டு புது சோஃபா வாங்கணுமான்னு கொஞ்சம் யோசித்தோம். பட் இப்போதைக்கு இது தேவை தான். ஸோ வந்துட்டு ஃபேப்ரிக் வந்து பார்த்து தான் சூஸ் பண்ணணும். ஜூட் காட்டன் வாங்கியிருக்கிறதுனால கொஞ்சம் ஏதாவது ஸ்பில் ஆனால் கூட ஈஸியாக அதை க்ளீன் பண்ணிக்கலாம். மெயின்டைன் பண்ணுறது இது ரொம்பவே ஈஸி. ஸோ ஹால் மேக் ஓவரில் எங்களோட ஃபஸ்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு 3 சீட்டர் சோஃபா செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா டிவி ரிப்பேர் பண்ணி வர்றதுக்கு ஜஸ்ட் ஒரு 2-3 டேஸ் தான் ஆச்சு. சரி வா, பின்னாடி வா. இங்க வா. அங்க வேண்டாமே. இங்க பாரு, உட்கார்ந்து பாரு. ஆ, அடி. அடி பாரு. ஆ, பாரு. வாவ். ஜஸ்ட் a few seconds தான் டிவி போட்டு காமிச்சோம். அதுக்கே ஆதியோட எக்ஸ்பிரஷன் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் மெயின் ஒர்க் இந்த ஸ்விட்ச் போர்டை கவர் பண்ணுறது, இந்த எக்ஸ்ட்ரா தொங்கிட்டு இருக்கிற ஒயருக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. இதுதான் ஆக்சுவலாக ரவுட்டர்லேருந்தே 2-3 ஒயர், லேண்ட் கேபிள், அது இதுன்னு சொல்லி இது கொஞ்சம் பெரிய வேலை தான். ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இங்கே ஒரு ரேக் செட் பண்ணிட்டோன்னா இது ஈஸியாக இந்த ஒயரெல்லாம் கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கார்னர் ஏரியாவில் இருக்கிற இந்த மெஸ்ஸை கிளியர் பண்ணணும். கரெக்டாக அப்பாவும் வந்திருந்தாரு. ஊர்லேருந்து தான் இந்த சைட் ரேக் கொண்டு வந்தேன். சரி, அப்படியே காரில் இதை அனுப்பிச்சி விட்றலான்னு சொல்லி அதை பேக் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி ஆதியோட டாய்ஸும் இந்த டிவி ரேக் சுற்றி தான் இருக்கும். அந்த மெஸ்ஸெல்லாம் ஒவ்வொன்றா கிளியர் பண்ணியாச்சு. என்னென்ன டாய்ஸ் வேணும் வேண்டான்னு சொல்லி அதையும் செக்ரிகேட் பண்ணியாச்சு. டைசன் போட்டு அவுட்டர் ரேக் ஃபுல்லாகவே எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெஸ் ஃப்ரீயான ஸ்பேஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் ஸ்டில் இந்த ஒயர்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தானே இருக்குது. ஸோ அர்பன் கிளாப்ல இருந்து கார்பெண்டர்ஸ் வந்துட்டாங்க. நான் அமேசானில் ஆல்ரெடி ஷேப்பில் 2 ரேக் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக என்னென்னா, என் மைண்டில் இதுதான் பண்ணணும்னு ஐடியா கிளியராக இருக்குது. என்னால் பார்த்திக்கு அதை கன்வே பண்ணி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தான் டைம் ஆயிடுச்சு. எப்பவுமே வீட்டுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு யாராவது வந்தாலே ஆதி வந்துட்டு அவங்களோட பேக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, இந்த ஸ்க்ரூ டிரைவர், ஸ்க்ரூஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு விளையாடுறதுன்னு ஆரம்பிச்சிருவான். ஸோ இப்போல்லாம் அவனை ஹை சேரில் உட்கார வச்சுறது, அவனும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போதைக்கு கார்னர் ஸ்பேஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஃப்யூச்சரில் வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா ஃபிடில் லீஃப் பிளான்ட் வாங்கணும்னு ஆசை. அதை வாங்கி அங்கே செட் பண்ணிட்டா ஓவரால் லுக் பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்க வந்து ஷெல்ஃபை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் தான் பார்த்திக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்தது. ஓகே, இவ இதை தான் சொல்ல வரான்னு சொல்லி என்னோட ஐடியா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு இந்த ஒயர்ஸ் எல்லாமே டிவிக்கு பின்னாடி ஹைட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிவி வந்துட்டு மிடில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. சைடில் ரவுட்டருக்காக ஒரு சின்னதாக ஒயர் ஸ்பேஸ், அது மட்டும்தான் தெரியும். கீழே இருக்கிற ஒயரை வந்துட்டு இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியல. மேபி ஃப்யூச்சரில் அதையும் செட் பண்ணிடணும். எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மேலே இருக்கிற டெக்கர் ஐட்டம் ரொம்பவே குப்பையாக இருந்தது. அதையும் க்ளீன் பண்ணி ஒவ்வொன்றா செட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எல்லாத்துக்கும் சின்னதாக ஒரு டிப், உங்கள் டோர் ஓப்பன் பண்ணதுமே க்ரீனரியாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிவி யூனிட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளான்ட் வைங்க. எய்தர் ஆர்டிஃபிஷியல் இல்லைன்னா ஒரிஜினல் பிளான்ட். ஆக்சுவலாக சன்லைட் இங்கே ரொம்ப கம்மியாக வரும், அதனால நான் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இதில் வைக்கிற ஒவ்வொரு டெக்கர் ஐட்டமுக்குமே எங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அதனால் ரொம்ப பிடிச்ச இந்த ஸ்டாச்சூஸ் மட்டும் இங்கே அழகாக ப்ளேஸ் பண்ணியாச்சு. சிலருக்கு வந்துட்டு எதுவுமே வைக்காம க்ளீனாக இருக்கிறது தான் பிடிக்கும். என்ன மாதிரி சிலருக்கு இந்த மாதிரி அழகாக ஸ்டாச்சூஸ் வைக்கிறது பிடிக்கும். உங்கள் வீடு தான் உங்களை பற்றி சொல்லும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை அழகாக செட் பண்ணுங்கள். இதை செட் பண்ணதுக்கப்புறமா எங்கள் 2 பேர்த்துக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு.
ஸோ ஃபைனலி வந்துட்டு எங்களோட ஹால் மேக் ஓவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு தான் சொல்லணும். என்ன ஒரு விஷயம், அந்த சோஃபாவோட லொக்கேஷன் மட்டும் நாங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போதைக்கு பிக்சர் லெட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த வாலில் கீழே சோஃபா டிவிக்கு ஆப்போசிட்டில் ஃபிட் பண்ணியிருக்கோம். எப்போயாச்சும் பார்த்தி வந்துட்டு லாக் அவுட் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிட்டாருன்னா நாங்கள் ஏதாவது கொஞ்சம் நேரம் மூவிஸோ ஏதாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் 2-3 பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க, இது என்ன ஷெல்ஃப் மாதிரி இருக்குது உங்களோட ஹாலில். ப்ரீவியஸ் வ்ளாகில் கூட அந்த செட்டப்பில் தான் நான் பேசியிருப்பேன். ஸோ இது என்ன, அதை பற்றி சொல்லுங்கள், எங்கே வாங்கினீங்க, அமேசானா அந்த மாதிரின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்துட்டு பிக்சர் லெட்ஜ் அப்படின்னு சொல்லி ஐக்கியாவில் இருக்குது. ஓகேயா, ஐக்கியாவில் வந்துட்டு ஸ்டோர் பெங்களூரில் இருக்குது. பட் நாங்கள் ரொம்ப சவுத் பெங்களூரில் இருக்கோம். அங்கேருந்து அங்கே ரீச் ஆகுறதுக்கே வந்துட்டு பல மணி நேரம் ஆயிரும். அதுவும் டிராஃபிக்லலாம் மாட்டினோன்னா அவ்வளவுதான். ஸோ ஆன்லைனில் வந்துட்டு அவங்களோட சைட்லேயே போய் ஆர்டர் பண்ணியாச்சு. பிக்சர் லெட்ஜுக்கு வந்துட்டு 2-3 சைஸஸ் இருக்குது. ஓகே, உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும், ஐடியாஸ்க்கு பின்ட்ரெஸ்ட் ரெஃபர் பண்ணுங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நான் அதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலி எனக்கு இது செட் ஆச்சு அப்படின்னு சொல்லி இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம்னா, எனக்கு வந்துட்டு செவுத்துலலாம் ஆணி அடிக்கிறது அவ்வளோக்கா பிடிக்காது. ஏன்னா நம்ம வந்துட்டு சம்டைம்ஸ் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மாற்றுவோம், சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த லுக்கை விட இன்னொன்று பெட்டராக இருக்கும், அதை மாற்றலாம், இந்த மாதிரி கொஞ்சம் தோணிக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ ஒன்ஸ் வாலில் வந்துட்டு இந்த மாதிரி ஆணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அகைன் அதை மாற்றுறது இதெல்லாம் கொஞ்சம் ஹெக்டிக் ப்ராசஸ். அதனால் சிம்பிளாக இந்த பிக்சர் லெட்ஜ் இதில் வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், பிளான்ஸ், ஏன் டெக்கர் ஐட்டம்ஸ், ஸ்டாச்சூஸ் இந்த மாதிரி உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்க்கவே நல்லாயிருக்கு. நிறைய பேர் கெஸ்ட், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வீட்டுக்கு வரும்போது கூட இதை பற்றி கேட்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஹால் மேக் ஓவர் இல்லைன்னா வேறு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் ஐக்கியாவில் செக் பண்ணி பாருங்கள். ஐக்கியா டெலிவரி இல்லாதவங்க அமேசானில் ஐக்கியா பிக்சர் லெட்ஜ், ஐக்கியா வால் ஷெல்ஃப் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். 2-3 மாடல்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் லெட்ஜஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஐக்கியாவில். அது வந்துட்டு டைனிங் ஹால் மேக் ஓவர் பண்ணுறதுக்காக. அது இன்னும் டெலிவர் ஆகலை. மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வ்ளாகில் உங்களோட அந்த ஐக்கியா ஹால் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் எங்களோட ஹால் மேக் ஓவர் வ்ளாக். உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் சஜஷன்ஸ் இல்லைனா வேறு ஏதாவது பிளேஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதையும் யோசித்து பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.